தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கிறோம். வணிகர் சங்க தலைவர் வெள்ளையன் காலமானார். உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த வெள்ளையன் காலமானார். அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் சிறப்பு செய்தியாளர் ரகுவரன் விவரங்களை பதிவு செய்யலாம். வணிக சங்க பேரவையினுடைய தலைவர் வெள்ளையன் அவர்கள் சற்று முன்பு உயிரிழந்திருக்கிறார். கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக உடல்நலம் பாதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்தவர் உயிர் தற்போது பிரிந்திருக்கிறது. வணிக சங்க பேரமைப்பினுடைய பேரவையில் பல ஆண்டு காலமாக பிரசிடண்டாக இருந்து வருகிறார். குறிப்பாக அவருக்கு நுரையீரல் தொற்று ஏற்பட்டதன் காரணமாக ஒரு வாரமாக மூச்சு விடுவதில் அவருக்கு சிரமம் ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக அவர் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவருக்கு வயது தற்போது 76 ஆகக்கூடிய நிலையில் சிகிச்சை பலனின்றி தற்போது அவர் உயிரிழந்திருக்கிறார். தொடர்ந்து அவரது உறவினர்கள் தற்போது எடுக்கக்கூடிய சூழ்நிலையில் தற்போது அவரது உயிர் பிரிந்திருக்கிறது. ரகுவரன், தொடர்ந்து உடல்நலக் குறைவு காரணமாக தனியார் மருத்துவமனையில் வெள்ளையன் சிகிச்சை பெற்று வந்தார். அந்த சிகிச்சை பலனளிக்காமல் போனது ஏன்? நீங்கள் பேசிக் கொண்டிருக்கும் வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் காலமானார். தனியார் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு அனுமதிக்கப்பட்டிருந்த வெள்ளையனுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. தொடர்ந்து மருத்துவர்கள் சிகிச்சை அளித்து வந்த நிலையில் அவரது நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் காலமானார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் வணிகர் சங்கங்களின் பேரவை தலைவராக செயல்பட்டு வந்த வெள்ளையன் காலமானார். எம்ஜிஎம் மருத்துவமனையில் உடல்நலக் குறைவால் சிகிச்சை பெற்று வந்த அவர் சிகிச்சை பலனின்றி காலமானார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அவர் காலமானார் என்கிற அண்மை செய்தியை பார்க்கிறோம். ரகுவரன், தொடர்ந்து மருத்துவமனையில் அவருக்கு நுரையீரல் தொற்று காரணமான சிகிச்சை என்பது அளிக்கப்பட்டு வந்தது. அந்த சிகிச்சை பலன் அளிக்கவில்லையா? ஆமாம், தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடந்த 3ஆம் தேதியிலிருந்தே அவருக்கு மூச்சு விடுவதில் சிரமம் இருந்து வந்தது. அதன் காரணமாக அவர் சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு மருத்துவமனையில், பிரபல மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். இதில் தொடர்ந்து அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டும் அதில் எந்த விதமான முன்னேற்றமும் ஏற்படவில்லை. குறிப்பாக இன்று மதியம் 1 மணியில் இருந்து அவருக்கு மிகவும் மோசமான உடல்நிலை அடைந்தது. அது மட்டும் இல்லாமல் அவரது உடல்நிலையில் பல்வேறு உறுப்புகளும் பாதிக்கப்பட்டு மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் உடல்நிலை சென்றதன் காரணமாக சற்று நேரத்திற்கு முன்பாக தான் அவரது உடலானது உயிரானது பிரிந்திருக்கிறது. தற்போது அவருக்கு 76 வயது ஆகியிருக்கக்கூடிய நிலையில் தற்போது அவரது உடல் மருத்துவமனையில் இருக்கிறது. அவரது உறவினர்களும் மகன்களும் தற்போது அவர் உடல் இருக்கக்கூடிய இடங்களில் இருக்கிறார்கள். சிறிது நேரம் தற்போதுதான் அவர் உயிர் பிறந்ததன் காரணமாக அவர் உடல் எங்கே எடுத்து செல்லப்படுகிறது, எங்கே பொதுமக்கள் பார்வைக்காகவும் வணிகர் சங்கம் தமிழ்நாடு முழுவதும் அந்த சங்கத்தினுடைய உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். பல்லாண்டு காலமாக அந்த வணிக சங்கத்தினுடைய பிரசிடென்ட் தலைவராகவும் இருந்து வருவதன் காரணமாக அவரது உடல் எங்கே வைக்கப்படுகிறது பொதுமக்கள் பார்வைக்கும் இந்த சங்கத்தின் சார்பாகவும் அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டுக் கொண்டிருப்பதாக அவரது உறவினர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நீண்ட நாட்களாக உடல்நிலை பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் கடந்த 3ஆம் தேதியிலிருந்து அவர் மருத்துவமனையில் இருந்து வந்தார். இந்த நிலையில் மல்டி ஆர்கன் ஃபெயிலியர் என்று சொல்லக்கூடிய அனைத்து உறுப்புகளும் செயலிழந்த நிலையில் சற்று நேரத்துக்கு முன்பாக அவரது உயிரானது. தொடர்ந்து இணைப்பில் இருங்க. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு தலைவர் திரு விக்ரமராஜா அவர்கள். விக்ரமராஜா, நீங்க திரு வெள்ளையனோடு இணைந்து செயல்பட்டவர்கள் முக்கியமான ஒருவர். அவர் காலமாக இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் செய்தியையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொள்ளலாம். இல்ல, அவருடைய இறப்பு என்பது ஒரு பேர் அதிர்ச்சி எங்களுக்கு தந்திருக்கிறது. தமிழகம் முழுவதும் வணிகர்களை ஒருங்கிணைப்பதற்கு மிக கடுமையாக உழைத்தவர் அவர். அவரோடு இணைந்து நாங்கள் செயல்பட்டதிலே ஒரு பெருமை கொள்கிறோம். அதே வேளையிலே சாமானிய வணிகர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அது தனக்கே வந்து என்பதை கருத்தில் கொண்டு பணியாற்றியவர். அவருடைய உழைப்புக்கு ஈடாக எதையும் சொல்லிவிட முடியாது. அற்புதமாக உழைத்தவர். இன்று தமிழகம் முழுவதும் வணிகர்களை நாங்களும் ஒருங்கிணைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு வித்திட்டது அவரும் இருக்கிறார் என்பதை எங்களை மாற்றுக்கருத்து சொல்ல முடியாது. ஒரு நல்ல செயல் வீரர், அற்புதமாக செயல்பட்டவர். எந்த வணிகர்களுக்கு எந்த இடர்பாடு பிரச்சனை என்று சொன்னாலும் போராட்டத்து களத்திலே நின்று போராடி வெற்றி காணக்கூடியவர். அவருடைய மறைவு தமிழகத்தில் உள்ள ஒவ்வொரு வணிகர்களுக்கும் பேர் இழப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஆகவே அன்னார் குடும்பத்தாருக்கும்
அவரை சார்ந்தவர்களுக்கும் அவரோடு இருந்து பயணம் செய்கின்ற நிர்வாகிகளுக்கும் தமிழ்நாடு வணிக சூட பேரமைப்பின் சார்பாக எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அந்த நிகழ்ச்சியிலே தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு வணிக சூட பேரமைப்பு நிர்வாகிகள் பங்கேற்க இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ச்சியா வணிகர்களினுடைய பாதுகாப்பு, வணிகர்களினுடைய நலன் அப்படிங்கிற விஷயத்துல வெள்ளையன் எடுத்துக்கொண்ட அக்கறை நடவடிக்கைகள் என்னவாக இருந்தது திரு விக்ரமராஜா? அதாவது இன்னைக்கு பாத்தீங்கன்னா சென்னை புறநகர் என்று இந்த அமைப்பை நாங்கள் அப்பாத்துறை தலைமையில் தொடங்கி 1983 மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் ஒரு என்டி டாக்ஸ் நுழைவு கட்டணம் கொண்டு வந்தார்கள். அந்த காலகட்டத்தில் அவர் போராட்ட குழு தலைவராக நாங்கள் கொண்டு வந்தோம். அந்த போராட்ட குழு தலைவராக பொறுப்பேற்று சீரிய பணியாற்றி 3 நாள் தமிழகம் முழுவதும் கடை அடைத்ததற்கு ஒத்துழைப்பு கொடுத்தவர், உழைத்தவர் வெள்ளையன் என்பதுல யாருக்கும் மாற்றுக்கருத்து இருக்க முடியாது. அவருக்கு ஒவ்வொரு காரியத்தையும் செய்கின்ற பொழுது மிக திட்டமிட்டு பயணங்களை ஏற்படுத்தியவர். ஆகவேதான் தமிழகம் முழுவதும் வணிகர்களுக்கு ஒரு பாதிப்பு என்று சொன்னால் அது இரவு 2 மணியாக இருந்தாலும் இரவு 3 மணியாக இருந்தாலும் எந்த வேளையில் அவர் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டால் உடனே ஓடோடி வரக்கூடிய ஒரு தலைவராக வெள்ளையன் இருந்தார் என்பதில் யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அப்படி செயல்பட்டவர். அவரோடு நாங்கள் பல அனுபவங்களை எங்களால் சொல்ல முடியும். அவர் எங்களோடு வந்தாலும் சரி, எங்களை சார்ந்த எங்க பொதுச்சாளர் இருந்தாலும் சரி, எங்க பொருளாளர் இருந்தாலும் எல்லாருமே எங்களோடு இருந்தவர்கள், அவர்களோடு உழைத்தவர்கள். நாங்கள் எந்த வகையிலும் அவர் வணிகர்களுக்கு என்று சொன்னால் யாரிடத்திலும் நோ காம்ப்ரமைஸ், விட்டுக் கொடுப்பதில்லை, வணிகர்களுக்கு பாதுகாப்பாக இருந்தவர் என்பதில் நாங்கள் உள்ளபூர்வமாக அறிந்திருக்கிறோம். மிக்க நன்றி திரு விக்ரமராஜா. இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியையும் அனுபவங்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு பாலகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம். வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் வெள்ளையன் உடல்நலக் குறைவால் காலமாக இருக்கிறார். உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். வணக்கம்ங்க. வணிகர் சங்கத்தினுடைய ஒரு தமிழ்நாட்டு வணிகர்களுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்ட வணிகர் சங்க தலைவர் திரு வெள்ளையன் அவர்களுடைய மறைவு மிகுந்த அதிர்ச்சி அளிக்கிறது. கிட்டத்தட்ட ஒரு சிதறி கிடந்த, எந்த விதமான அணிதிரட்டப்படாத, கட்டுக்கோப்பு இல்லாத இருந்த வணிகர்களை திரட்டி ஒரு அமைப்பை உருவாக்கி, அவங்களுக்குன்னு ஒரு அமைப்பை உருவாக்கி அவங்களுக்கு ஒரு உருவம் படைத்த ஒரு அடையாளத்தை உருவாக்கியவர் வெள்ளையன் என்று சொன்னால் அது மிகையாகாது. வெறும் வணிகர்கள் அவங்களுடைய பிரச்சனை என்பது மட்டுமல்லாமல் இன்றைக்கு அந்த வணிகத்துறைக்கு, சிறு வணிகத்துக்கு, ஒரு நம் நாட்டில் இருக்கிற உள்நாட்டக்கூடிய வியாபாரிகளுக்கு வந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய தாக்குதல் என்று சொன்னால் அது பெரிய பெரிய வெளிநாட்டு கம்பெனிகள், வெளிநாட்டு மால் போன்ற பன்னாட்டு கம்பெனிகள் உள்ளே நுழைவதன் மூலம் பன்னாட்டு துறை இந்த வணிகத்துறையில கால் பதிப்பதனால எவ்வளவு பெரிய பாதிப்பு ஏற்படும் என்பதையெல்லாம் பலகட்ட போராட்டங்களை இணைந்து எங்களோடு நடத்தியிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் சென்னையில பன்னாட்டு கம்பெனிகளை எதிர்த்து வால்மார்ட் போன்ற கம்பெனிகள் தமிழ்நாட்டுக்கு வரக்கூடாது, அவைகளை தடை செய்ய வேண்டும் என்கிற இதை எதிர்த்து நாங்கள் நடத்திய போராட்டத்துல எங்களோடு இங்க சென்னையிலையும் அதே போல தூத்துக்குடி போன்ற கோயில்பட்டி போன்ற இடங்கள் நடைபெற்ற போராட்டங்களையும் அவர் மிகப்பெரிய அளவுக்கு, திருநெல்வேலியில் கலந்த போராட்டங்களையும் மிகப்பெரிய அளவு கலந்து கொண்டு கைது செய்து அன்னைக்கு ஒரு நாள் முழுவதும் அவரோடு கைதாகி இருக்கிற அப்படிப்பட்ட பல சந்தர்ப்பங்கள் அமைந்திருக்கிறது. எனவே வணிகத்துறை பாதுகாக்கப்படணும், சிறு வணிகம் பாதுகாக்கப்படணும். இத பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகள் இதை ஆக்கிரமித்து விடக் கூடாது என்பதில் ஒரு அழுத்தமான கொள்கை பிடிப்போடு செயல்பட்டவர் திரு வெள்ளையன் என்று சொன்னால் அது மிகையாகாது. அந்த வகையில் பாராட்டுக்குரிய பணியை ஆற்றியவர். அவருடைய மறைவு ஒட்டுமொத்தமான வணிக சமூகத்துக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்தமா இந்த நாட்டில் நடக்கிற கார்பரேட் மய கொள்கையை எதிர்த்த போராட்டத்திற்கு ஒரு பாதிப்பை உருவாக்குற மாதிரிதான் அவருடைய மறைவு என்பது அமைந்திருக்கிறது என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் தெரிவித்துக் கொண்டு அவருடைய பிரிவால் வாடுகிற அவருடைய குடும்பத்தாருக்கும் அதே போல வணிகர்களுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். மிக்க நன்றி திரு கே பாலகிருஷ்ணன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு இரா முத்தரசன் அவர்கள். வணக்கம். வெள்ளையன் காலமானார், உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். மதிப்பிற்கும் போற்றுதலுக்கும் உரிய வணிக பெருமக்களுடைய சங்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய வெள்ளையன் அவர்கள் உடல்நலம் பாதிக்கப்பட்டு இயற்கையினார் என்கிற செய்தி மிகுந்த பேரதிர்ச்சிக்குரிய செய்தியாகும். அவரோடு சில
பல ஆண்டுகள் நெருங்கி பழகுகிற நல்ல வாய்ப்பை பெற்றவன். அவர் நெருங்கி பழகுகிற அந்த வாய்ப்பு என்பது வணிக பெருமக்களுக்காக மட்டுமல்ல, நாட்டினுடைய நலனில் அவர் மிகுந்த அக்கறை கொண்டிருந்தார் என்பதுதான் மிக முக்கியமானது. வணிகர்களுக்குரிய பிரச்சனைகளுக்காக மட்டுமல்ல, நமது நாடு தனது தனித்தன்மையை இழந்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த அக்கறை காட்டிய ஒரு மாமனிதர். குறிப்பாக நமது நாடு பின்பற்றுகிற பொருளாதார கொள்கைகளின் காரணமாக பல ஆண்டுகளாக சிறு வணிகர்கள் மிக பெரும் அளவு பாதிக்கப்படுகிறார்கள். வால்மார்ட் நிறுவனங்கள், கார்ப்பரேட் நிறுவனங்கள் இந்தியாவில் எந்த தங்கு தடையும் இல்லாமல் அனுமதிக்கப்பட்ட ஒரு சூழலில் அது நாட்டிற்கு ஆபத்து, வணிக பெருமக்களுக்கு ஆபத்து, பொதுமக்களுக்கு ஆபத்து என்கிற முறையில் அது எதிர்த்து களம் கண்டவர், துணிச்சலாக போராடியவர் மதிப்பிற்குரிய வெள்ளையன் அவர்கள். அவர் எதையும் ஒளித்து மறைத்து பேசுகிற பழக்கமுடையவர் அல்ல, வெளிப்படையாக பேசக்கூடிய நல்ல ஒரு யதார்த்தமான மனிதரும் கூட. பல்வேறு போராட்டங்களில் எங்களோடு பங்கு பெற்று கைதாகி எங்களோடு நாள் முழுவதும் இருந்திருக்கிறார். அவையெல்லாம் இன்றைக்கு மிக பசுமையாக நினைவில் வருகிறது. அவருடைய இழப்பு என்பது நாட்டிற்கு இழப்பு, வணிக பெருமக்களுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்பாகும். அவருக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் எனது வீர வணக்கத்தை, மரியாதையை செலுத்திக் கொள்வதோடு அவரது பிரிவால் வாடுகிற குடும்பத்தார், வணிக பெருமக்கள் அனைவருக்கும் ஆழ்ந்த ஆறுதலை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி திரு முத்தரசன். இணைப்பில் வந்து உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு தொல் திருமாவளவன் அவர்கள். வணக்கம். தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைத் தலைவர் வெள்ளையன் காலமானார். உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்யலாம். தமிழ்நாடு வணிகர் சங்க தலைவர் அண்ணன் வெள்ளையன் அவர்கள் காலமான செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் வேதனைக்கும் உள்ளாகிறேன். அவர் மறைவு வணிக சமூகத்திற்கு மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திற்கும் நேர்ந்த பேரிழப்பு. மிகச்சிறந்த தமிழ் உணர்வாளர், தமிழ் ஈழ விடுதலையில் தீவிரமான பற்றுள்ளவர். தம்பி முத்துக்குமார் தன்னைத்தானே மாய்த்து கொண்ட அந்த சூழலில் அவருக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்ச்சிகள் அனைத்தையும் முழுமையாக முன்னின்று ஒருங்கிணைத்தவர். விடுதலை சிறுத்தைகளோடு மிக நெருக்கமாகவும் இணக்கமாகவும் பயணித்தவர். வணிகர்களுக்கான எந்த நிகழ்ச்சியாக இருந்தாலும் தவறாமல் எனக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய அளவுக்கு என்னோடு மிகவும் உரிமையோடு பழகியவர். அவருடைய இழப்பு தனிப்பட்ட முறையிலே எனக்கும் பேரிழப்பாகும். அவரை இழந்து வாடுகிற குடும்பத்தினருக்கு, வணிக சொந்தங்களுக்கு, தமிழ் பற்றாளர்களுக்கு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன். மிக்க நன்றி திரு திருமாவளவன். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பதிவு செய்தமைக்கு. அடுத்ததாக நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார் திமுக செய்தி தொடர்பாளர் திரு TKS இளங்கோவன் அவர்கள். சார் வணக்கம். வெள்ளையன் உடல்நலக் குறைவால் காலமானார். வணிகர் சங்கத்திற்கு அவருடைய பங்களிப்பு, உங்களுடைய இரங்கல் செய்தி பதிவு செய்யலாம். ஒரு வெள்ளையன் வணிகர் சங்கத்துக்காக மிகப்பெரிய போராட்டங்களை நடத்தினவர். அவர் ஒரு போராளியாகவே எல்லோராலும் பார்க்கப்பட்டவர். அந்த அளவுக்கு வணிகர் சங்கத்தின் நலனிலே அக்கறை கொண்டவராக அவர் இருந்தார். நான் வடசென்னை தொகுதியில் போட்டியிட்ட நேரத்திலே அவர் அங்கே பெரம்பூரில் இருந்த நேரத்தில் அவர் என்னை ஆதரித்தார், என்னிடம் நட்போடு இருந்தார். பல்வேறு விஷயங்களில் அரசுக்கும் அவருக்கும் பாலமாக இருக்கும் வாய்ப்பை நான் பெற்றவன். ஆனால் எந்த காலத்திலும் அவர் கொள்கை மாறாமல் ஒரு பெரிய போராட்டக்காரராகவே இருந்தார், நியாயத்துக்கு போராடுபவராக இருந்தார் என்பது அவருடைய மறைவு என்பது வணிகர்களுக்கு ஒரு இழப்பாகவே நான் கருதுகிறேன். அவருடைய குடும்பத்தாருக்கு என்னுடைய இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன்.
மிக்க நன்றி திரு டி.கே. இளங்கோவன். இணைப்பில் வந்து உங்களுடைய இரங்கல் செய்தியை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி. தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவையினுடைய தலைவர் வெள்ளையன் காலமானார். உடல்நலக் குறைவால் தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த வெள்ளையன் சிகிச்சை பலனின்றி காலமானார்.